அன்பானவர்களை, மீண்டும் ஒரு முறை இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ரட்சிப்பு என்கிறதை குறித்து ஒரு சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மனுக்குலம் பாவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. பாவம் தேவனோடும் மற்றவர்களோடும் உள்ள நமது உறவுகளை சேதப்படுத்துகிறது. பாவம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மையை குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நமது பாவங்களுக்குரிய தண்டனைக்கு பாத்திரர்களாக இருக்கிறோம். இது மட்டுமல்ல, பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறதாயும் உள்ளது. Humanity is affected by sin. Sin damages our relationship with God and with others. Sin is disobedience to God, and all of us deserve the due punishment for our sins. Sin also enslaves us. John 3:16 speaks about God's provision to forgive our sins and save us from our penalties. He sent His Son to die for us in order to rescue us from the dominion and bondage of sin. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. நமது பாவங்களை மன்னித்து அவற்றின் தண்டனைகளிலிருந்து நம்மை ரட்சிக்க தேவன் ஏற்படுத்தியிருக்கும் ரட்சிப்புக்கான வழியை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. பாவத்தின் ஆளுகையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க தேவன் தமது குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க ஒப்பு கொடுத்தார். Christ came down from heaven, lived as an ordinary human, and gave His life as a sacrifice for the forgiveness of our sins. கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சாதாரண மனிதனாக வாழ்ந்து நம்முடைய பாவங்களின் மன்னிப்புக்காக தம்முடைய ஜீவனையே பலியாக கொடுத்தார். Since only Christ has provided a solution for our sins, there is no other way for salvation apart from Him. நம்முடைய பாவ மன்னிப்புக்கான தீர்வை கிறிஸ்து மட்டுமே அளித்திருக்கிறபடியால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவை தவிர வேறு வழி இல்லை. நாம் செய்த தவறுகளுக்கும் பாவமான வாழ்க்கை முறைக்கும் மனம் திரும்பி தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இவ்வுலகுக்கு வந்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு பின்னர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நாம் விசுவாசித்து அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். We are saved by repenting of our wrongdoing and sinful way of life, believing in the deity, death and resurrection of Christ, and surrendering our lives to His Lordship. This means accepting Jesus Christ as both our Savior and our Lord. Salvation can be understood in 3 stages: justification, sanctification, and glorification. ரட்சிப்பை நாம் 3 நிலைகளாக புரிந்து கொள்ளலாம். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கல், மகிமைப்படுத்தல் என்பதாக. நீதிமான் ஆக்கப்படுவதில் என்பது நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு நாம் தீர்மானம் எடுக்கும்போது நாம் இந்த நீதிமான் ஆகுதல் என்கிறதான நிலையை அடைகிறோம். Justification refers to the salvation from the penalty of sin. This occurs at the moment when we give our lives to Christ, accepting Him as our Savior and our Lord. பரிசுத்தம் ஆகுதல் அல்லது பரிசுத்தமாக்கல் என்பது நாம் கிறிஸ்துவுக்குள் இவ்வுலகில் வாழும்போது அனுதினமும் பாவத்தின் வல்லமைகளை மேற்கொண்டு விடுதலை பெற்று வாழும் வாழ்க்கை முறையை குறிக்கிறது. Sanctification refers to our
continuous process of victorious Christian living as we live in this world. This is the salvation from the power of sin. மகிமைப்படுத்தல் என்பது பாவத்தின் பிரசனத்திலிருந்து நாம் முழுமையாக விடுபடும் நிலையை குறிக்கிறது. நாம் இந்த உலகில் நம் உடலை விட்டு பிரியும் போது அல்லது தேவனுடைய வருகையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்போது we are glorified, நாம் மகிமைப்படுத்தப்படுகிறோம். Salvation from the presence of sin is referred as glorification. This will occur when we leave this earthly body